இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்னதாக சீஷர்களோடு கூட மேல் வீட்டறையிலே பந்தி இருந்தார். இந்த காரியத்தை நம்ம அநேக நேரங்களில் யோவான் 13ஆம் அதிகாரம் 1-17 வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். சமீபத்தில் நம்ம தியானிச்சிருக்கோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சரி, சுருக்கமாக இந்த காரியத்தை நாம் ஆராய்ந்து விட்டு இந்த நாளுக்கான செய்திக்குள்ளாக போவோம். வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். இந்த வசனங்களை நம்ம தியானித்தோம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று சொல்லி பார்த்தோம். சீஷர்களுடைய கால்களை, சக விசுவாசிகளுடைய கால்களை நீங்களும் நானும் கழுவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கின்றார். முதலாவதாக மற்றவர்களுடைய கால்களை கழுவ வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நமக்கு என்ன வேணும்? அவர்களை குறித்த ஒரு கரிசனை வேண்டும். கன்சர்ன் அபவுட் அதர்ஸ். அந்த கரிசனை இருந்தால்தான் அவங்களுடைய கால்களை நீங்களும் நானும் கழுவ முடியும் என்று சொல்லி முதலாவதாக பார்த்தோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதலாவதாக சொல்லுகிறது, போஜனத்தை விட்டு எழுந்து என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான ப்ரியாரிட்டிஸ் இருக்கிறது. நம்முடைய சொந்த ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. அந்த ப்ரியாரிட்டிஸை விட்டுட்டு அடுத்தவர்களுடைய ப்ரியாரிட்டிஸை நீங்கள் முதன்மையாக கொண்டு இருந்தால்தான் நீங்களும் நானும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு அடுத்து வஸ்திரத்தை கழற்றி வைத்து விட்டு, வஸ்திரம் என்பது சால்வேஷன். நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு நீங்களும் நானும் மற்றவருடைய கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பின்பு நம்ம பார்த்தோம், மற்றவருடைய கால்களை கழுவ வேண்டுமே ஆனால் முதலாவது நம்முடைய கைகள் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்களுடைய கால்களை கழுவுவதற்கு முன்னதாக நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மற்றவருடைய கால்களை கழுவ வேண்டுமே ஆனால் முதலாவது நீங்களும் நானும் என்ன செய்யணும்? குனிய வேண்டும். ஹம்பிள். அவர்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் தாழ்த்த வேண்டும். தாழ்மை இல்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து கழுவ வேண்டுமே ஆனால் என்ன வேணும்? தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அந்த தண்ணீர் என்னது? தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தைகளினாலே ஒருவருக்கு ஒருவர் கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தோம், காலெல்லாம் கழுவியாச்சு, அப்படியே அமுச்சிட்டா என்ன ஆயிரும்? இன்னும் அழுக்கு ஜாஸ்தி ஆயிரும், இல்லை இன்னும் அழுக்கு அதிகமாக இருக்கும். அதற்காக நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? துடைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை துடைத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ தான் அது கண்டினியூஸ் ஃபாலோஅப். அவர்களோடு கூட இருக்கும்போது அவர்களை நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக வழி நடத்த முடியும் என்று சொல்லி இந்த காரியங்களை 4-5 வசனங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த நாளில் பேதுருவின் இடத்துல வருகிறார். முதலாவதாக எத்தனை சீஷர்களுடைய கால்களை கழுவினார் என்று சொல்லி வேதாகமும் சொல்லவில்லை. நான் நினைக்கிறேன் யூதாஸ் காரியத்திலிருந்து ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா பஸ்கா பண்டிகையின் போது குடும்பத்தின் தலைவன் பக்கத்தில் யார் உட்காந்துருப்பாங்கன்னா இருக்கிறதுலே வயதில் சின்ன பையன்தான் உட்காந்துருப்பாங்க. யூதாஸ் காரியத்துக்கு தான் வயது சிறிதாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த யூதாஸ் காரியத்திலிருந்து ஒவ்வொரு கால்களாக கழுவிட்டு கடைசியில் யார் கால் வந்தார்? இப்போ பேதுருவின் கால்களுக்கு வந்தோடனே பேதுரு சொல்கிறாரு, இது சரியில்லை. யார் தான் கழுவணும்? சீஷர்கள் தான் மாஸ்டரை கழுவணுமே ஒழிய மாஸ்டர் சீஷர்களை கழுவக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உன்னுடைய கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்துல என்ன இல்லை? பங்கு இல்லை. அதை கேட்டோன்னே பேதுருவுக்கு என்னாச்சு? ஒரு இம்மீடியட்டாக சொல்கிறார் அவர். ஏன்னா பேதுரு எமோஷ்னல் கேரக்டர், எக்ஸ்ட்ரீம் கேரக்டர். எது செஞ்சாலும் என்ன செய்வார்? முதல்ல செஞ்சிருவார். அவர் சொல்கிறார், இப்போ
நீங்கள் கை காலை மட்டும் கிடையாது, என்ன கழுவுங்க, உடம்பு தலை எல்லாத்தையும் கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, 10வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இயேசு பேதுருவை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். முழுகினவன், ரட்சிப்பை பெற்றவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கிறது. இதை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆனால் நம்முடைய கால்களை கழுவ வேண்டும். நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்று முழுகினவர்களாக இருக்கிறபடினாலே நம்முடைய உடம்பு சரீரம் சுத்தமாக இருக்கும். கால்களை மாத்திரம் நீங்களும் நானும் கழுவ வேண்டும் என்று சொல்லி, முதலாவதாக யூத பாரம்பரியத்திலே இந்த கால் கழுவுதல் என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 17லிருந்து 21ஆம் வசனம் வரையிலே வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதுக்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்றாரு, பலிபீடத்திற்கும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் இடையிலே இந்த தொட்டி வைக்கப்பட வேண்டும், அதிலே தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினாலே அவர்களுடைய கால்களை கழுவ வேண்டும். என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஸ்தலத்திற்கோ அல்லது பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கோ வர வேண்டுமே ஆனால் அவனுடைய கால்கள் என்ன செய்யப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆசாரியனாக இருந்தாலும் அவனுடைய கால்கள் கழுவப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல்லி, நித்திய கட்டளை என்று சொல்லி சில காரியங்களை மாத்திரம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த கட்டளை நித்திய கட்டளையாக ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் போது உங்களையும் என்னையும் என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஆவியை விடும்போது கிருபாசன தண்டையிலே வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டுருக்காரு. எப்படி வரணுமா, தைரியத்தோடு கூட கிருபாசன தண்டையிலே வாருங்கள் என்று சொல்லி, தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வர வேண்டுமே ஆனால் நம்முடைய கால்கள் என்ன செய்யப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை கூட நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். யார்கிட்ட சொன்னது? ஆபிரகாம் தேவதூதர்களிடத்திலே சொன்னது. தேவதூதர்களிடத்தில் எத்தனை தூதர்கள் வந்தாங்க? 3 தூதர்கள் வந்தார்கள். 3 தூதர்களை பார்த்து ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீங்க உங்க கால்களை நான் கழுவட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சாய்ந்து கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் நான் புசிப்பதற்கு அப்பத்தை கொடுக்கிறேன். அப்படி என்றால் அப்பத்தை புசிக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், கால்களை கழுவ வேண்டும். அது யாராக இருந்தாலும் அப்பத்தை புசிப்பதற்கு முன்னதாக கால்களை கழுவ வேண்டியது யூதர்களுடைய முறைமையாக இருந்தது. சரி, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். போதும். இது யார்கிட்ட சொன்னது? லோத்து 2 தூதர். ஆபிரகாமை சந்திக்க வந்தது எத்தனை தூதர்கள்? 3 தூதர்கள்.
அதில் ஒரு தூதர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அப்போ 2 தூதர்கள் தான் எந்த பட்டணத்துக்கு வந்தாங்க, சோதோம் குமாரா பட்டணத்தில் வந்து லோத்துவை மீட் பண்ணுறாங்க. லோத்து சொல்கிறாரு, நான் உங்களுடைய கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி. அப்போ யூத முறைமையின்படி கால்கள் கழுவப்பட வேண்டும். எப்போ, அப்பத்தை சாப்பிடுவதற்கு, போஜனத்தை பண்ணுவதற்கு முன்னதாக, விருந்துக்கு செல்வதற்கு முன்னதாக கால்களை கழுவ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆசாரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் கிருபாசனத்து அண்டையிலும் வர வேண்டுமே, ஆனால் கால்கள் கழுவப்பட வேண்டும். இன்னொரு சம்பவத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடே வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்போ போஜனத்தை கொடுப்பதற்கு முன்னதாக கால்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீமோன் என்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு வருகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். இப்போ இந்த சீமோன் என்ன செஞ்சிட்டாரு, கால் கழுவே மறந்துட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னா அவருக்கு சந்தோஷம் வந்து முறைமையவே மறந்துட்டார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ என் கால்களை கழுவவில்லையே என்று சொல்லி. அப்போ பந்திக்கு செல்வதற்கு முன்னதாக கால்களை கழுவ வேண்டும். சரி, அப்போ கால்கள்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா இல்லையா? கால்னா என்ன, எதை அடையாளப்படுத்துகிறது? கால்கள் என்பது நம்முடைய சிந்தையை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே சரீரப்பிரகாரமான பாவங்கள் செய்ய மாட்டோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். நம்ம சரீரத்தை, ரட்சிக்கப்பட்டவர்கள் சரீரத்தை என்ன செய்ய மாட்டோம், மாசுபடுத்த மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த சரீரத்தின் பாவங்கள் என்று சொல்லி கலாத்தியரில் சொல்லும்போது அந்த பாவங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்வதல்ல. ஆனால் எதை செஞ்சுருவோம், சிந்தையிலே பாவம் செய்து விடுவோம். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த சிந்தையிலே செய்யக்கூடிய பாவங்களுக்கு நீங்களும் நானும் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த சிந்தையில் நமக்கு என்னென்ன பாவம் வரும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு கூட பார்த்தாலே என்ன ஆயிடுச்சா, பாவம் செய்து விட்டாயிட்டது என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், சரீரத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், சரீரத்தை நாம் பாதுகாத்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, சரீரப்பிரகாரமான பாவம் செய்ய மாட்டீங்க. இப்போ ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருந்தால் நிச்சயமாக சரீரத்தை நாம் தீட்டுப்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்முடைய சரீரம் யாருடையது, தேவனுடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் இருப்பதினாலே நீங்களும் நானும் நிச்சயமாய் சரீரத்தை மாசுபடுத்த மாட்டோம். ஆனால் என்ன நடக்கும், சத்ருவானவன் என்ன செய்வானா, நம்முடைய சிந்தையிலே அசுசியலை கொண்டு வருவான். அது கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி என்னாயிரும், சரீரமும் மாசுபட்டு விடும். ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, முழுகினவனாகிய நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கழுவ வேண்டாம், உங்கள் கால்களை நீங்கள் கழுவ வேண்டும். அது எதனால் கால்களை கழுவ வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். 5:26. அந்த திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். அப்போ தண்ணீர் என்று சொல்வது திருவசனம். திருவசனத்தினாலே நீங்களும் நானும் நம்முடைய சிந்தைகளை நீங்களும் நானும் சுத்தப்படுத்த வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தப்படுத்துவான், தேவனுடைய வசனத்தினாலே, உம்முடைய வசனத்தினாலே. அந்த வசனத்தினாலே நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் தேற்ற வேண்டும். ஒருவர் விழுகிற போது மற்றவர் என்ன செய்ய வேண்டும், அவர்களை தூக்க வேண்டும். எப்படி தூக்கணும்,
தேவ வசனத்தினாலே அவர்களை நீங்களும் நானும் தூக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, முழுகினவனுக்கு கால்களை கழுவினால் மாத்திரம் போதும் என்று சொல்லி. அப்போது யார் காலையும் கழுவினார்? யூதாஸ் காரியத் காலையும் கழுவினார். ஆனால் அவருக்கு நன்றாக தெரியும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், காட்டி கொடுக்கிறவனாக இருக்கிறான், அவன் சுத்தமில்லாதவனாக இருக்கிறான் என்று சொல்லி. அந்த சுத்தமில்லாத தனம் எப்படி வந்தது என்று சொன்னால், அவன் சிந்தையிலே பாவத்தை முதலாவதாக அவன் உள்ள அனுப்புனான். ஒரு டோரை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா என்ன வந்துடும்? 1 by 1 சாத்தான் 1 by 1 வந்துவிடும். நம்முடைய சிந்தையை நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது. உங்களுடைய சரீரம் சுத்தமாக இருக்கிறது, ஆனால் சிந்தையிலே நீங்களும் நானும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப 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 சொல்கிறாரு, வெளியிலிருந்து வர்றது எதுவுமே உங்களை தீட்டுப்படுத்த முடியாது. உங்களுடைய சிந்தையிலே உள்ளுக்குள்ளாக இருப்பது, இருதயத்தில் இருப்பது, உங்களுடைய சிந்தையிலே இருப்பது உங்களை மாசுபடுத்த முடியும் என்று சொல்லி. இது இந்த உலகத்திலே நாம் இருக்கும்போது கால்கள் மாசுபடுவது ஒரு காரியமாக இருக்கிறது. அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும்? கால்களை சுத்தப்படுத்தி கொள்ள முடியும். இதை தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் எதிர்பார்ப்பது. நம்முடைய கால்களை நீங்களும் நானும் கழுவிக்கொள்ள வேண்டும். முதலாவது நம்முடைய கால்கள் கழுவப்பட வேண்டுமே, ஆனால் நம்ம தேவ வசனத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ வசனம் இல்லாமல் யாரையும் நீங்கள் சுத்தப்படுத்த முடியாது. இன்றைக்கி இந்த நாளில் அநேக திருச்சபையில் ஒரு முறைமையாக இருக்கிறது. என்ன செய்வார்? பாஸ்டர் எல்லார் காலையும் கழுவிடுவார். ஆனால் அந்த திருச்சபையில் என்ன இருக்காது? வசனமே இருக்காது. அப்போ கால்களை கழுவி ஒரு பிரயோஜனம் இல்லை. இது கர்த்தர் ஒரு சிம்பாலிக்காக சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறாரு, நீ பரிசுத்த ஸ்தலத்திற்கு வர வேண்டுமே ஆனால், ஆசாரிப்பு கூடாரத்திற்கு நீ வர வேண்டுமே ஆனால் உன்னுடைய கால்கள் கழுவப்பட வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நீ வர வேண்டுமே ஆனால் உன்னுடைய சிந்தையிலே நீ மாசுபடாமல் உன்னை காத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நீ எங்கே வர முடியும்? தைரியத்தோடு கூட கிருபாசன தண்டையிலே வர முடியும் என்று சொல்லி. அநேக நேரத்தில் நம்ம நினச்சிக்குவோம், தைரியத்தோடு கிருபாசன தண்டை வாருங்கள் என்று சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் மாசு இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகுமா? வாசித்தோம், நம்ம வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திரையாகவும் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு நீங்களும் நானும் கிருபாசன தண்டையில் உள்ள தைரியத்தோடு போகலாம். ஆனால் நீங்களும் நானும் அக்னியிலே விழாதபடிக்கு, நீங்களும் நானும் மரணத்தை காணாதபடிக்கு என்ன செய்யணுமா? தண்ணீரினாலே தங்கள் கால்களை கழுவ வேண்டும். நீங்களும் நானும் தைரியத்தோடு போனால் எப்படி போக வேண்டும்? கால்களை கழுவி விட்டு நம்முடைய சிந்தையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய சிந்தையில் எந்த ஒரு காரியம் வந்தாலும், ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய கால்கள் என்னதான் ஆகும்? கண்டிப்பாக மாசுபடும். அந்த மாசுபடுகிற காரியங்களிலிருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டுமே ஆனால் எது முக்கியம்? தேவனுடைய வசனம் முக்கியம். அந்த தேவனுடைய வசனத்தை அந்த தண்ணீரினாலே நீங்களும் நானும் கால்களை கழுவ ஆயத்தமாக இருக்க வேண்டும். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.